இருக்கிறோம். நல்ல சாலைகள் உங்களுக்கு அமைத்து கொடுக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். விளக்கு இல்லாத பகுதியெல்லாம் விளக்கேற்றி வைக்க மாண்புமிகு தமிழக முதல்வருடைய மற்றற்ற முயற்சியினால் அவைகளை செய்து தர நாங்கள் எண்ணற்ற முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். போதை இல்லாத ஆவடியை உருவாக்கிட காவல்துறை அதிகாரிகளோடு கூட முனைந்து உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்காக நீங்கள் நன்றி செலுத்தி போதை இல்லாத ஒரு தூய்மையான தமிழகம், தூய்மையான ஆவடி உருவாகின நேற்றைய கூட நமது ஜாயிண்ட் கமிஷனர் மற்றும் எஸ்பி போன்ற அதிகாரிகளோடு கூட பேச்சுவார்த்தை நடத்தினோம். உங்களுக்காக அதிகாரிகள் முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். போதை இல்லாத ஆவடி உருவாகி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் முன்னேற்றம். ஏரிகள் தூர்வாரப்படுகிறது. அதுக்கு வேண்டிய முயற்சிகள் நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல வளர்ச்சி, அதை நாம் கண்ணாலே கண்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் நமது தொகுதியிலே தடையில்லாத மின்சாரம் வழங்கிட நேற்று தினத்திலே அதிகாரிகளோடு கூட நானும் மற்ற திருவள்ளூர் பகுதியில் உள்ள அத்தனை எம்எல்ஏக்களும் மற்றும் நமது பொறுப்புள்ள அமைச்சர் திரு ஐடி அமைச்சர் குமார் அவர்களும் மாண்புமிகு ஐடி அமைச்சர் மாண்புமிகு குமார் ஐயா அவர்களும் மற்றும் கலெக்டரோடும் மற்றும் கமிஷனர் அம்மாவோடும் ஜாயிண்ட் கமிஷனர் ஐயாவோடும் மற்றும் எஸ்பி ஐயாவோடும் மற்றும் எல்லா அதிகாரிகளோடும் 200க்கும் மேற்பட்ட அதிகாரிகளோடு உட்கார்ந்து நாங்கள் பேசினோம். குறைகள் எல்லாம் நீங்கள் கொடுத்த அத்தனை மனுக்களையும் நாங்கள் பரிசீலனை செய்து அதை நல்லபடியாய் ஃபைலாய் அவரிடத்தில் கொடுத்திருக்கிறோம். அந்த உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் அத்தனை அதிகாரிகள் முன்பாக உங்களுடைய எம்எல்ஏ என்ற முறையில் அதை சத்தமாய் அவர் முன்பாக வாசிக்கவும், இந்த குறைகள் எல்லாம் எது எது தீர்க்கப்பட்டிருக்கிறது என்பதையும் கேட்டு அறிந்து, தீர்க்கப்படாத குறைகள் இன்னும் 2